ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தருண் சுந்தர் கிச்சனுக்கு உங்களெல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பல்லு வலி உயிர் போகிற மாதிரி பல்லே வலிக்கும். அந்த பல்லு வலிக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, என்னென்னமோ பண்ணி பார்ப்போம். உப்பு போட்டு தண்ணியெல்லாம் கொப்பளிப்போம். நம்ம சொத்த பல்லில் உப்பு படும்போது கூட கொஞ்சம் தான் பல்லு வலிக்குமே தவிர உடனே அதுக்கு வலி விடாது. சட்டுன்னு வலி விடணும் அப்படின்னா தீராத பல்லு வலியை ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிடும் இந்த சின்ன வெங்காயம். எப்படின்னு முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பல்லு வலிக்கு நாம் இந்த சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்த போகிறோம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சுக்கோங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு நமக்கு இவ்வளோ வெங்காயம்லாம் தேவைப்படாது. இந்த ஒரு சின்ன வெங்காயமே போதும். இதை விட சின்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கத்தி இல்லைன்னா அருகாமனை எதுலைனாலும் சரி, இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டையும் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ண பாதியில் இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ள வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி தான் நமக்கு வேணும். மேலே உள்ள இந்த தோலை விட்டுட்டு இந்த சதை பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம எடுத்துக்கிறணும். இல்லைன்னா இது பாதியாக கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த உள்ள தண்டு பகுதியெலாம் வெளில வந்துடும். இருங்க காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த சதை பகுதி இப்போ வெளியில் வந்துருச்சு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு பல்லு வலிக்கும்ல, கடவா பல்லு தான் நிறைய பேருக்கு பூச்சி பல்லு அதிகமாக இருக்கும். அந்த பல்லில் இதை இப்போ இதுதான் பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பல்லு. இந்த பல்லு நமக்கு இப்போ குழியாக சொத்த விழுந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, இந்த பீஸை சொத்த பல்லு இருக்கிற அந்த குழிக்குள்ளே இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சொத்த பல்லு இருக்கிற பல்லு மேலே இந்த மாதிரி வச்சிடணும். நம்ம கட் பண்ண வெங்காயத்தை இந்த சொத்த பல்லு மேலே வச்சுட்டு, உங்களுக்கு மேலே ஒரு கடவாய் பல்லு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பல்லால் கடிச்சுக்கணும். இப்படி இது இப்படி வச்சு மேலே உள்ள கடவா பல்லால் கடிச்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுல? சொத்த பல்லு உள்ள பல்லு குழி மேலே வச்சுட்டு மேலே உள்ள கடவா பல்லால் இப்படி அழுத்தி கடிச்சுக்கிறணும். இப்படி கடிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு பூச்சி பல்லு உடனே உங்களுக்கு வலி சரியாயிருங்க. இது அனுபவபூர்வமாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். பல்லு வலி நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. காதுலேருந்து தலை வரைக்கும் வலிக்குங்க. எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். எந்த வலியை வேணால் தாங்கலாம், பல்லு வலியை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே 2 பல்லு பிடுங்கியிருக்கேன். அந்த பல்லு பிடுங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ வலி இருந்துச்சோ, இப்போ நைட் நேரத்தில் வலிச்சிச்சின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அந்த டயத்தில் உடனடியாக உங்களுக்கு வலி நிவாரணம் ஆகணும்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சொத்த பல்லில் வச்சு மேலே உள்ள பல்லால் அப்படி கடிச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி கடிக்கக்கூடாது. 2 பல்லு உங்களுக்கு டச் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி வச்சுருந்தீங்கன்னா
கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு பல்லு வலி விட்டுரும். இதை நம்ம கடிச்சிருக்கும்போது பல்லில் வர்ற தண்ணியை துப்பக்கூடாது, முழுங்கிக்கணும். இதை நம்ம கடிச்சிருப்போம்ல, வாயில் வந்து எச்சில் சுரக்கும்ல, அதை கீழே துப்பக்கூடாது, முழுங்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனடியாக தீரவே தீராத பல்லு வலி கூட தீர்ந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தருண் சுந்தர் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.